வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படித்தால், கிறிஸ்துவானவர் 3ஆம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு கருப்பு குதிரை ஒன்று வந்ததாக நாம் படிக்கிறோம். கருப்பு என்றால் துக்கம், துக்கத்தை குறிக்கும். யாராவது இறந்து போனால் கருப்பு ட்ரெஸ் போட்டு போறவங்களா இருக்காங்கல்ல. சபையின் நிலைமை அதை பார்க்கும் பொழுது ஒரு துக்ககரமான நிலை என்று நாம் சொல்ல முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, திருச்சபையிலே தவறான உபதேசங்கள் உள்ளே புகுந்து தேவனை துக்கப்படுத்தியது. போப்பு மார்க்கம் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அஞ்ஞான ரோமாக இருந்த பொழுது அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அஞ்ஞான ரோமிலிருந்து திருச்சபைக்குள்ளே, கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளே புகுந்தது. பிழையான உபதேசங்கள் உள்ளே நுழைந்த ஒரு காலகட்டம். சரிங்களா? கிபி 313 இருந்து கிபி 538 வரைக்கும் இந்த கருப்பு குதிரையின் காலகட்டம், அல்லது 3வது சபையின் காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது கருப்பு என்பது பாவத்தையும் குறிக்கும். சபை சத்திய வழிகளை விட்டுவிட்டு பாவ வழிகளிலே பிரவேசிக்க ஆரம்பித்தது.